ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மை11 சர்க்கிள் ஆப்பில் நீங்கள் வந்து ஒரு டீம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, லைனப் வந்த பின்னாடி யாராவது உங்கள் டீமில் இல்லை அப்படின்னா டீம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, டீம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்துருந்துச்சு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கும் மும்பைக்கு இப்போ மேட்ச் இருக்குது. ஸோ 7 o'clock டாஸ் போட்டாங்க. இப்போ 7:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ என்னோடய டீமில் ஒரு 2 பேர் வந்து மேட்ச்சில் இல்லை. ஸோ அவங்கள வந்து எப்படி எடுத்துகிட்டு வேறு மேட்ச்சில் இருக்க பிளேயர் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோமில் இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த மேட்ச் தான் ஓடிட்டுருக்கு. டைமர் வந்து இன்னும் 16 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், மை டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் டீம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதில் உங்கள் டீம் காட்டும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க கீழே, நான் 2 டீம் வச்சுருக்கேன். 2வது டீமில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 2 players நாட் இன் த லைனப். ஸோ 2 பிளேயர் வந்து மேட்ச்சில் இல்லை அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அந்த டீமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன் இருக்கும், காப்பி ஆப்ஷன் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா பென்சில் மாதிரி எடிட் பட்டன் இருக்கும். கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டீமை எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். அவங்களே சொல்லிடுவாங்க 2 பேர் லைனப்பில் இல்லை, அவங்கள ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. கெயின் வில்லியம்சன், சூரியகுமார் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் ரிமூவ் அப்படிங்கிற கீழே இருக்க பட்டனை கொடுத்தேன் அப்படின்னா இப்போ என்னோடய டீமில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் ரிமூவ் ஆகிட்டு 9 பேர் தான் இருக்காங்க. இப்போ அந்த 2 பேரை தவிர நான் புதுசாக இன்னும் 2 பேர் மேட்ச்சில் இருக்கவங்களை எடுக்கணும். ஸோ ஒவ்வொரு பிளேயருக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் டாட் இருக்கும். அந்த க்ரீன் டாட் இருக்கவங்களாம் மேட்ச்சில் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிளேயிங் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஓகேவா? மேட்ச்சில் இல்லை அப்படின்னா நாட் பிளேயிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் பேட்ஸ்மேனில் வில்லியம்சனும் சூரியகுமார் யாதவும் நாட் பிளேயிங்னு வந்திருக்கும். விளையாடுறவங்கள பிளேயிங்னு போட்டிருக்கோம். இம்பேக்ட் பிளேயராக யாராவது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சப்ஸ்டிடியூட் அப்படின்னு போட்டிருக்கோம், இம்பேக்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்கள யாராவது நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் 2 பேர் வந்து பேட்ஸ்மேனில் போயிட்டாங்க. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ரோஹித் சர்மா அண்ட் திலக் வர்மா எடுத்துகிட்டு டீமை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ 11 பேர் எடுத்தாச்சு. கீழே நெக்ஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இன்கேஸ் யாராவது எடுத்தவங்களே எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் டேப் பண்ணிங்கன்னா அவங்க அன்செலக்ட் ஆயிடுவாங்க. நீங்கள் எதாவது பிளேயரை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் எல்லோ கலரில் தெரியும். செலக்ட் பண்ணாத மற்ற பிளேயர்லாம் ஒயிட்டில் இருப்பாங்க. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லோ கலர் மாதிரி செலக்ட் ஆகிருக்கும். ஸோ 11 பிளேயர் எடுத்தாச்சு. 2 பேர் நம்ம மாற்றிட்டோம். மேட்ச்சில் இருக்கவங்கள மட்டும் டீமில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் வந்து நான் வில்லியம்சன் போட்டிருந்தேன். அவர் மேட்ச்சில் இல்லாதனால இப்போ அவரை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் மறுபடியும் வைஸ் கேப்டன் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நான் ரோஹித் சர்மாவுக்கு செலக்ட் பண்ணிட்டு சேவ் டீம் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு டீம் வந்து எடிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேட்ச்சில் இருப்பாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் எந்த மேட்ச் போட்டாலும் டாஸ் போட்ட பின்னாடி டீமை ஒரு தடவை செக் பண்ணணும். நீங்கள் எடுத்த 11 பிளேயர் வந்து இன்றைக்கி விளாட்றாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு, விளாட்றாங்கன்னா விட்டுறலாம், இல்லை வேறு எது பிளேயர் மாற்றுறதுனால நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.